என்ன தொடாத, நீ தொட்டா தேல் கொட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன ஆகணும்? வெகுளித்தனமா இருந்த வெள்ளையம்மா செத்தது காரணம் நீதான். உன் மேல உசிரியா வச்சிருந்த அங்கிள் ஜெயிலுக்கு போனது காரணமா நீதான். என்ன நான் ஒருத்திதான் பாக்கி. எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? ஏன் நீ என்னமா பேசுற? நான் உயிர் வாழறது உனக்காகத்தான். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீ வேற யாருக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. நீ வாழ்றது தப்பான வாழ்க்கைன்னு வெள்ளையம்மா அங்கிள் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். அப்ப கூட நான் நம்பல. ஆனா போட்டோல ஒருத்த கூட நேர்ல ஒருத்த கூட வாழ்ந்துட்டு இருக்கியே, அத பார்த்துதான் நான் பத்தினி வேஷத்தையே புடிச்சுக்கிட்டேன். வெள்ளையம்மாளையே அடிச்சேன்னு போலீஸ் கேட்கும் போது மாமா ஏன் மௌனமா இருந்தார் தெரியுமா? உன்னோட மான மரியாதை போகக்கூடாது என்னதான். ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்களே ஒதுங்கி போற இந்த காலத்துல ஒரே மடியில வளர்ந்த உனக்காக உயிரையே உட துணிஞ்சாரு. அவர் எங்க, நீ எங்க? ஒரு பொண்ணு ஒரு தாய் கிட்ட கேட்க கூடாத கேள்வி நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்லு, நீ வைக்கிற பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? என் அப்பா யாரு? பெத்த தாயை சந்தேகப்பட்டுட்டேடி. உன்னோட பொறுப்பு, உங்க அம்மாவோட கற்பு எல்லாமே சத்தியம்டி, சத்தியம். என் தம்பி பாண்டி போலீஸ் கிட்ட மௌனமா இருந்ததுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இனிமையும் நான் மௌனமா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ மட்டும் இல்ல, தம்பி பாண்டியும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். வா.